இன்னைக்கு கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் என்னோட மினி விளாக் ஃபாலோட் பை என்ன டயட் எடுத்துக்கிட்டேன்னு பார்க்கலாம். எனக்கு வீட்ல விளக்கேத்தணும்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் கார்த்திகை தீபம்ன்றதுனால வீட்ல ஃபுல்லா விளக்கேத்தணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இந்த இயர் புது அகல் எதுவுமே வாங்கல. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா வச்சிருந்த அகலையே வாஷ் பண்ணிட்டு எண்ணெய் எல்லாம் ஊத்தி ரெடியா வச்சிருந்தேன். கார்த்திகை தீபம் அன்னைக்கு எப்பவுமே கார்த்திகை பொரி பண்றது தான் வழக்கம். இன்னைக்கு நெய்வேத்தியத்துக்கு அதை தான் வச்சிருந்தோம். திருவண்ணாமலை தீபத்தை லைவ்ல பார்த்ததுக்கு அப்புறம் வீட்ல விளக்கேத்த ஆரம்பிச்சிட்டோம். வீட்ல எல்லா விளக்கும் ஏத்துனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பயமா இருந்துச்சு. குட்டி பையன் எப்படா விளக்குல கை வைப்போம்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். அவனை புடிச்சு வைக்கிறதுலயே போதும் போதும்னு ஆயிடுச்சு. கண்டினியூஸா மழை பெஞ்சுட்டே இருந்ததுனால பால்கனில எல்லாம் விளக்கு வைக்கவே முடியல. 1, 2 தான் வச்சிருந்தேன். மத்தது எல்லாமே வீட்டுக்குள்ள தான் வச்சிருந்தோம். பூஜை ரூம்ல ஏத்துன விளக்கு மட்டும் எல்லாமே நெய் விளக்கா ஏத்திட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற விளக்கு எல்லாமே எண்ணெய் விளக்கா ஏத்திருந்தேன். முருகருக்கு ஏத்துன விளக்கோட சேர்த்து ஒரு 45 விளக்கு போல வீட்லயே ஏத்தி வச்சிருந்தேன். எல்லாம் முடிச்சிட்டு நெய்வேத்தியம் பண்ணி முடிக்கிறதுக்கு 6:30 ஆயிடுச்சு. காலையில இருந்து நான் என்ன சாப்பிட்டேன்றத பாத்துரலாம். ஸ்பெசிஃபிக்கா எதுவுமே இன்னைக்கு டயட்டுக்கு ஃபாலோ பண்ண முடியல. பிரேக்ஃபாஸ்ட்க்கு எப்பவும் போல கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தான் எடுத்துக்கிட்டேன். இந்த கஞ்சில இன்னைக்கு கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்க்கு அது மட்டும் தான் சாப்பிட போறேன். லஞ்சுக்கு 1 பாட் ரைஸ்ன்றதுனால பிசிபெல்லாபாத் தான் செஞ்சிருந்தேன். அதுதான் இன்னைக்கு லஞ்சுக்கும் சாப்பிட்டேன். டின்னருக்கு நெய்வேத்தியமா வச்ச பொரி தான் சாப்பிட்டிருந்தேன். அதோட இன்னைக்கு டே